Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா தக்காளி இல்லாம கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து ஓவரா இல்லாம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு வெள்ளை குருமா தான் செய்ய போறோம். இப்போ வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அது வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துடுச்சு. இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி தனியாக வேக வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனியாக வேக வச்சோம் அப்படின்னா அந்த காய்கறியோட கலர்லாம் வந்து அதே மாதிரியே இருக்கும் இல்லையா, க்ரீனிஷாக ஆரஞ்சிஷாக அதே மாதிரியே இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி சும்மா 5 நிமிஷத்துக்கு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டை வந்து தோல் உரிச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயமாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்கறிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பிங்க் கலரில் வதங்கி வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி இருந்ததுன்னா அதோடு சேர்த்தே ஊற்றிக்கோங்க. நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற தான் போகிறோம், அதனால் அந்த தண்ணியை, காய்கறி வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கெசகெசா, ஒரு 4 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றி கலந்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உப்பு எதனா கம்மியாக இருந்துச்சுன்னா அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். நம்ம இது கொதிக்கட்டும். குருமா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு வெஜிடபிள் குருமா வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே கரம் மசாலா ஃப்ளேவரோட ஹெவியாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும் போது, என்னைக்குனா லைட்டாக சாப்பிட்ணும் நம்ம, ஆனால் குருமா மாதிரி சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து ஓவராக இருக்காது. இது வந்து ஒரு மைல்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டியூ சொல்லுவாங்க. அது வந்து தேங்காய் பால் விட்டு செய்வாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். குருமா வந்து நம்ம தக்காளி இல்லாமல் கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து ஓவராக இல்லாமல் மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.